கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் சங்கீதம் 121:1. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். நமக்கு உதவி கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வரும். நம்முடைய நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது அவர் நமக்கு ஒத்தாசையை அனுப்புகிறவராயிருக்கிறார். சங்கீதம் 3:4 வாசிக்கிறோம், நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார் என்று தாவீது சொல்கிறார். நம்முடைய தேவன் பரிசுத்த பர்வதத்திலிருந்து அவர் நமக்கு செவி கொடுக்கிறவராயிருக்கிறார். ஒத்தாசை வரும் பர்வதம் தேவ பர்வதம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த பர்வதத்தில் நமக்கு கிடைக்கும் ஆசீர்வாதங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எல்லா காரியத்திலும் நம்முடைய தேவைகளிலும் அவரை நோக்கி நம்முடைய கண்களை ஏறெடுக்கும் போது அவரே நமக்கு உதவி செய்கிறவராயிருக்கிறார். வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து நாம் உதவியை பெற்றுக்கொள்கிறோம். யாத்ரா 3 வாசிக்கிறோம், மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாயிருந்த தன் மாமனாகிய எத்திரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்தில் ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். தேவ பர்வதத்தில் முச்செடியில் கர்த்தர் மோசேக்கு தரிசனமானார். முச்செடியில் அக்கினி எரிந்தும் அந்த செடி வெந்து போகாமல் இருந்தது. இந்த தேவ பர்வதம் நமக்கு கர்த்தரை தரிசிக்கக்கூடிய பர்வதமாக இருக்கிறது. மோசேயிடம் கர்த்தர் எகிப்திலிருந்து தம்முடைய ஜனங்களை விடுவிக்க என்னென்ன செய்ய வேண்டும் என்கிற திட்டத்தை வெளிப்படுத்தினார். நாம் அவருடைய பர்வதத்தை நோக்கி பார்க்கும்போது நமக்கு கர்த்தர் தரிசனங்களை தருகிறவராக இருக்கிறார். நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிற தேவனுடைய சித்தம் நமக்கு வெளிப்படும். ஆம் பிரியமானவர்களே, நாம் அவருக்கு நேராக நம்முடைய கண்களை ஏறெடுக்கும் போது அவர் நமக்கு ஒத்தாசையை அனுப்புகிறவராயிருக்கிறார். வேதத்தில் வாசிக்கிறோம், சங்கீதம் 68:16, உயர்ந்த சிகரமுள்ள பர்வதங்களே ஏன் துள்ளுகிறீர்கள்? இந்த பர்வதத்தில் வாசமாயிருக்க தேவன் விரும்பினார். கர்த்தர் இதிலே என்றென்றைக்கும் வாசமாயிருப்பார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் நமக்குள்ளே வாசமாய் இருக்கிறார். பர்வதங்கள் உயர்ந்ததாக காணப்படுகிறது. கர்த்தர் உயர்ந்த சிகரமாய் பர்வதத்தில் வீற்றிருக்கிறார். ஒத்தாசை வரும் பர்வதத்தை நோக்கி பார்க்கும்போது அங்கே வாசமாயிருக்கிற கர்த்தர் நமக்கு ஒத்தாசையை அனுப்புகிறார். பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார் என்று சங்கீதம் 125:2 வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, தேவன் நம்மை சுற்றிலும் இருக்கிறார். ஆகவே ஒத்தாசை வரும் பர்வதத்தை நோக்கி நாம் பார்க்க வேண்டும். கர்த்தருடைய சிங்காசனம் வானங்களில் இருக்கிறது. அவர் வானங்களில் வீற்றிருக்கிறார். அவருக்கு நேராக நம்முடைய இருதயத்தை திருப்பும்போது அவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவராய் இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வரும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.